மகளே நம்ம நிகழ்வில் எதை பற்றி பார்க்கணும், பிகாஸோட செகண்ட் ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த ப்ரோமோ வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது அண்டு செம்மையாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி போய் பார்த்துக்கிங்கன்னா அந்த ஃபஸ்ட் நாளே எவ்வளோ ஃபைட் நிறைஞ்சிருக்கு, அந்த ஃபஸ்ட் நாளே எவ்வளோ ஒரு குதூகலமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஒரே நல்ல. அண்ட் அந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த செகண்ட் ப்ரோமோ வந்துட்டு ஃபைட்டிங் சீன் ஆரம்பிக்குது. எப்படின்னா அந்த ஒரு ஃபைட்டிங் சீன் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஜாக்லின் ஆல்ரெடி அவங்க தான் ஃபஸ்ட்லேருந்தே கண்டென்ட் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ ஜாக்லினுக்கும் நம்ம ரவிச்சந்திரன் வந்துட்டு இப்போ ஒரு பிளானராக இருக்காப்புல. அவர் வந்துட்டு உட்காந்து எடுத்துட்டு எந்திரிக்க மாட்டாப்புல. அதனால அவர் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு அவர் வந்துட்டு இது செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைமை வந்துட்டு ரவிச்சந்திரன் வந்துட்டு பிளான் கொடுத்துக்கிட்டு இருப்பாப்புல. அதை நம்ம முத்துக்குமார் வந்துட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துருப்பாப்புல. அண்ட் இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக என்ன லைவ் அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா, அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு செல்ஃப் அவங்கள பற்றி வந்துட்டு எல்லாமே சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு யார் யாருக்கு உடன்பாடு இருக்குது, யார் யாருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவிச்சந்திரன் பிளானர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாப்புல. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், யார் போல்டாக பேசுகிறா, யார் நம்ம ஒரு சாந்தமாக இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம ரவிச்சந்திரன் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம தலைவன் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணுற மாதிரி தான் சொல்லப்போனால். இந்த நம்ம ரவிச்சந்திரன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளானர் தான் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு இதாக பண்ணிடுறாப்புல பிளான்லாம். அண்ட் அந்த மாதிரி என்னென்ன இப்போ வந்துட்டு செகண்ட் ப்ரோமோவில் வந்துட்டு என்னென்னா, நம்ம ஜாக்லின் வந்துட்டு நம்ம தீபக்டையாக இருக்கட்டும், நம்ம செரிப்டையாக இருக்கட்டும், நம்ம ரவிச்சந்திரன்டையாக இருக்கட்டும், நம்ம முத்துக்குமார்டையாக இருக்கட்டும், 4 பேரும் உட்காந்து கன்வென்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது அந்த கன்வென்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு எனக்கு அந்த பெட்டு எனக்கு தேவையில்லை, எனக்கு தோன்றது தான் நான் வந்துட்டு எவிக்ஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்லின் வந்துட்டு சபதம் போடுறாப்புல, சண்டை போடுறாப்புல. நம்ம ஜாக்லின் வந்துட்டு ஆல்ரெடி என்ன அங்கே நடந்துச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோமோலே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு பெட்டு செப்பரேட்டாக வேணும்னா ரவிச்சந்திரன் இந்த பிளான் போட்டிருப்பாப்புல. செப்பரேட்டாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு எவிக்ஷன் வந்துட்டு ஃப்ரீ எவிக்ஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்பாப்புல. ஓகே, எல்லாருமே ஓகே, நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு போது நம்ம ரவிச்சந்திரனுக்கு வந்துட்டு நம்ம ஜாக்லினுக்கு வந்துட்டு அது பிடிக்கல. அது பிடிக்காம நான் வந்துட்டு அப்போ நைட்டே ஒரு சண்டே ஆயிடுச்சு. இந்த எனக்கெல்லாம் வந்து இது உடன்பாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஓட்டி லிஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம ஜாக்லின் வந்துட்டு ஒரு ஆள் தான், மேபி மிச்சம் எல்லாருமே ஒரு கன்வென்ட்டாக ஒரு கேங்காக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பெட்டு தான் வேணும், எனக்கு எவிக்ஷன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்துட்டு காலையில் வந்துட்டு நம்ம போயிட்டு தீபக்கிட்ட சண்டை போடுறாங்க. என்னென்னா, எனக்கு வந்துட்டு இது பெட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையானவங்கள நான் எவிக்ஷன் பண்ணுவேன், எனக்கு தயவு செஞ்சு எவிக்ஷன் வேணும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நம்ம ரவிச்சந்திரன் அதெல்லாம் முடியாது, எல்லாருமே டிசைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டிசைட் பண்ணியிருக்கும்போது அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவிச்சந்திரன் சொல்கிறாப்புல. அதை நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு கிரியேட்டிவாக போயிட்டு இருக்குதுன்னு தான் தோணுது. ரொம்ப அந்த பெட்டுக்கே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு செம்மையாக. அண்ட் அந்த பாசிட்டிவோட நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம ஒரு அந்த வைப்பு தொடங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகிறாங்க. நம்ம ஜாக்லின் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் அங்கே தான் இருப்பேன், நான் அங்கே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்லின் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்காங்க. நான் என் போக்கில் தான் இருப்பேன், நான் என்ன மாதிரி தான் இருப்பேன், நான் அவங்களுக்காண்டி நான் மாறணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக நம்ம ஜாக்லின் வந்துட்டு சொல்கிறாப்புல. அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு நம்ம முத்துக்குமார் ஒன்று சொல்கிறாப்புல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ 24 ஹவர்ஸில் நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து பெட்டு எனக்கு வேணாம், எவிக்ஷன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒத்த காலில் நீங்கள் நிற்கிறீங்க. அப்படிங்கும்போது நம்ம பிக் பாஸ் இருந்துட்டு என்ன பண்ண போகிறாருன்னா, நீங்கள் அந்த ஒத்த காலில் நிற்கும்போது நீங்கள் 24 ஹவர்ஸில் இப்படி இருந்தீங்கன்னா எவிக்ஷன் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் சொல்லும்போது நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துக்குமார் கேட்குறாப்புல. கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது முத்துக்குமார் கேட்கும்போது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டாகவே கொண்டு வராங்க பாருங்களேன். ஏன்னா நம்ம ரவிச்சந்திரனாக இருக்கட்டும், நம்ம முத்துக்குமாராக இருக்கட்டும், தீபக்லாம் இருக்கட்டும், அப்படியே இப்போலேருந்தே ஒரு அப்படியே ஒரு வைப் மூமெண்ட்டோட போகிறாங்க. அப்படியே ஒரு நம்ம எப்படியாச்சும் அந்த பிளான் மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளானை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஜாக்லின் பெட்டு கேட்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி சப்போஸ் நீங்கள் பெட்டுக்கு இருந்து உங்களுக்கு மட்டும் தனியாக பெட்டு இருந்து அந்த ஒரு இதை வந்துட்டு நெகட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஒரு பெட்டு அந்த எவிக்ஷனை நெகட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா, பிக் பாஸ் வந்துட்டு உங்களுக்கு 24 ஹவர்ஸ் தூக்கிட்டா நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களா, போகணும்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு பயங்கரமான சண்டைலாம் போகுது. அப்படிங்கும்போது செம்மையாக இருக்குது. என்னப்பா வேற மாதிரி லைவ்லலாம் இன்னும் ஒரு
இப்போ தான் சாந்தமாக போயிட்டுருக்காப்புல லைவில். போக போக தெரியும், நம்ம போக போக வெயிட் பண்ணி பார்க்குறோம். வாட்சில் பண்ணிடுறோம். டாட்டா.